Hello guys, welcome to our channel Tech Tamil Automation. நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிவைஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ ஒன் ஆஃப் அவர் வியூவர் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, மாடியூல் கான்ஃபிகரேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. எப்படி மாடியூல் கான்ஃபிகர் பண்ணுறது ஜிஎக்ஸ் ஒர்க்ஸ் 3ல் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு பிஎல்சியில் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணும்போது, அந்த பிஎல்சியில் நமக்கு இப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு இன்புட் மாடியூலோ ஆர் அவுட்புட் மாடியூல் இல்லைன்னா ஏதோ ஒரு ஈத்தர்நெட் கார்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு மாடியூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து நம்ம ஜிஎக்ஸ் ஒர்க்ஸ் 3 சாஃப்ட்வேர்ஸில் அதோட ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம பேரலாக அந்த கான்ஃபிகரேஷனை நம்ம இங்கே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை இங்கே வந்து நம்ம 2 இடத்துல நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு இடத்துல தான் பண்ணணும், நம்ம 2 டைப்பில் நம்ம பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, ஒன்று இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா மாடியூல் கான்ஃபிகரேஷன் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ்னு இருக்கும். பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மாடியூல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ மாடியூல் அப்படின்னு கொடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக வரலாம். ஃபஸ்ட்டு இந்த மாடியூல் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஸ்க்ரீனுக்கு நம்ம போயிடலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. அந்த ஸ்க்ரீன் கான்ஃபிகரேஷன் ஸ்க்ரீனுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ இதுதான் நமக்கு FX5U CPU. ஓகேங்களா? இப்படி தான் ஹார்ட்வேர் வந்து இருக்க போகுது. அதை சாஃப்ட்வேரில் விர்ச்சுவலாக நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன மாடல்னு இங்கே என்ன நமக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, FX5U 32MR/ES அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, FX5U CPU 32MRங்கிறது 32ங்கிறது ஐஓஸை மென்ஷன் பண்ணோம். ஸோ 32 ஐஓனா இன்புட் ப்ளஸ் அவுட்புட் வந்து 32. ஸோ விச் மீன்ஸ் இன்புட் வந்து 16, அவுட்புட் வந்து 16. ஸோ இதை வந்து நம்ம 32 அப்படின்னு டோட்டலாக ஆட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. எம்ஆர் அப்படிங்கிறத வந்து ரிலே டைப்பா டிரான்சிஸ்டர் டைப்பா அவுட்புட்டு அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிஎல்சியோட அவுட்புட் இருக்கு இல்லைங்களா, அவுட்புட் டைப் வந்து ரிலே டைப்பா டிரான்சிஸ்டர் டைப் அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக எப்பயுமே பேசிக்ஸாக வெறும் ஐஓஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ரிலே டைப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்விட்சிங் மாதிரி ஒர்க் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிரான்சிஸ்டர் டைப் அப்படின்னா என்ன, எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நீங்கள் சர்வோ மோட்டார்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இந்த பிஎல்சியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் சர்வோ மோட்டார்ஸ்க்கு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பல்ஸ் மூலியமாக தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு பொசிஷன் மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பீடு மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு பல்ஸ் மூலியமாக தான் நீங்கள் இங்கே ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ அது அந்த டைப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எம்ஆர் வந்து அதுக்கு செட் ஆகாது. எம்டி அதாவது டிரான்சிஸ்டர் டைப் பிஎல்சி தான் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் எம்ஆர் எம்டி அப்படிங்கிற 2 டைப்பும் நமக்கு இங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்லாஷ் போட்டு இஎஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா பவர் சப்ளையை குறிக்கும். இந்த பிஎல்சியோட மெயின் பவர் சப்ளை இருக்கு இல்லைங்களா, ஏசி சப்ளை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். 240 வோல்ட், அதாவது 100 to 240 வோல்ட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு பிஎல்சிக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். ஓகேங்களா? அதை தான் அந்த இஎஸ்ங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே. இதில் வந்து எப்படி மாடியூல் புதுசாக ஆட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே ரைட் சைடில் புதுசாக ஒரு மாடியூல் வந்து இப்போ இன்புட் மாடியூல் வந்து நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து 16 இன்புட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பில்ட் அண்ட் சிபியூவில். ஸோ அடிஷ்னலாக எனக்கு வந்து இன்னொரு 4 இன்புட் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்புட் மாடியூல் வந்து நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, இங்கே ரைட் சைடில் எலமெண்ட் செலெக்ஷன் இருக்கும். இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இன்புட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து FX5 சீரீஸில் ஆட் பண்ணக்கூடிய மாடியூல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் இவ்வளோ மாடியூல்ஸ் டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம இப்போ இன்புட் வந்து ஆட் பண்ணலாம். இன்புட்டை ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் இன்புட்ஸ் மாடியூல்ஸ் வந்து இருக்கும். அதில் EX/ESன்னு இருக்கு இல்லைங்களா, அதாவது 8EX/ESன்னு இருக்கும். ஸோ இது என்னென்னா 8ங்கிறது உங்களுக்கு இன்புட்டோட ரேஞ்ச் வந்து சொல்லுது எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. 8 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் EXங்கிறது உங்களுக்கு இன்புட்டை மென்ஷன் பண்ணும். எக்ஸுங்கிறது இன்புட், ஒய்ங்கிறது அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இதே நீங்கள் அவுட்புட்ஸ் மாடியூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு இருக்கு இல்லைங்களா, ஒய்னா அவுட்புட். ஸோ அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது 8EX/ESன்னு இருக்குது. ஸோ இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இங்கே ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்கை ப்ளூலேருந்து ப்ளூ கலரில் மாறும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே ப்ளூ கலரில் வந்ததுக்கப்புறம் இங்கே நான் ட்ராப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? இதை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சாரி, இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா, அதாவது இந்த கான்ஃபிகரேஷனை சேவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம இதை
க்ளோஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு ஃபிக்ஸ் இட் அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இது வந்து எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து சேவ் ஆகிடும். ஸோ அந்த மாடியூல் வந்து ஆட் ஆனது வந்து இங்கே உங்களுக்கு மாடியூல் இன்ஃபர்மேஷனில் கீழே வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நீங்கள் இந்த மாடல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, இதில் ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆட் நியூ மாடல்னு இருக்குது. ஸோ இந்த டைப்லையும் நீங்கள் மாடியூல் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் மாடியூல் ஆட் பண்ணுறதை நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா மாடியூல் டைப்னு கேட்குது. இதில் வந்து டிஃபால்ட்டாக கம்யூனிகேஷன் அடாப்டரில் செலக்ட் ஆயிருக்கு. நமக்கு வந்து இங்கே ஒரு இன்புட் ஆட் பண்ணியாச்சு. அவுட்புட் மாடியூலும் ஒன்று ஆட் பண்ணி பார்க்கலாம். இங்கே அவுட்புட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 8 EYRES அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதுவே நமக்கு போதுமானது தான். டி வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ டி வந்து டிரான்சிஸ்டர் டைப், நமக்கு ரிலே டைப் தான் தேவை அப்படின்னா ரிலே எடுத்துக்கலாம். இல்லை டிரான்சிஸ்டர்ஸ் டைப் வேணும் அப்படின்னா டிரான்சிஸ்டரும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ வந்து EYR யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஓகே கொடுக்குறேன். மவுண்டிங் பொசிஷன் நம்பரும் இங்கே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1ல் வந்து ஆல்ரெடி நம்ம இன்புட்டோட மாடியூல் வந்து கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மாடியூல் பக்கத்தில் 1ன்னு போட்டு கோலன் இருக்கு இல்லைங்களா, அந்த 1ங்கிறது வந்து மாடியூல் பொசிஷன் தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செகண்டாக வந்து நம்ம இப்போ அவுட்புட் மாடியூலை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் இங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து மாடியூல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அரித்மெட்டிக் லாஜிக்ஸ் அண்டு கம்பேரிசன்ஸ், ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் சைட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.